ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஹப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். கிட்ஹப் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ஸை எப்படி டெப்ளாய் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு டீம் மெம்பர்ஸாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டீம் மெம்பர்ஸோட இன்ஃபர்மேஷனை எப்படி செகண்ட் டீம் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது. சப்போஸ் அந்த டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு டீம் மெம்பரோட ப்ராஜெக்ட்ஸை அவங்க எப்படி மர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு டீமாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட்டு டீம் மெம்பர் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக லோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜிப் ஃபைலை செகண்ட் மெம்பர் டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணவே டைம் அதிகமாயிரும். அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் சேஞ்சஸ் அப்டேட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு சப்மிட் பண்ணுறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை எப்படி சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட்ஸை ட்ராக் பண்ணுறது, ஒரு ஃப்ரீலான்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கோ வித் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெபாசிட்டரி காமன், இது ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெபாசிட்டரி காமன் பிளேஸை க்ரியேட் பண்ணி person 1 அண்ட் person 2, அதாவது டீம் மெம்பரில் நான் 2 பர்சனாக சொல்கிறேன், person 1 person 2 ரெண்டு பேருக்குமே சேம் ரெபாசிட்டரியே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா ரெபாசிட்டரி நேம் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுன்ற ரெபாசிட்டரியில் அவங்க ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா டீம் மெம்பர் 2 மெம்பர்ஸ்க்கும் இந்த லிங்க்கை கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த லிங்க்கை அவங்க காப்பி பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டெர்மினல் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டமில். ஓகே, ஸோ சிஸ்டமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் இப்போ இந்த ஃபோல்டர் யார் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா person 1, ஃபார் எக்ஸாம்பிள் காயத்ரி. ஓகே, காயத்ரியோட ப்ராஜெக்ட்னால நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே அவங்க அவங்க phase 1 பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் phase 1. ஓகே, அந்த ஃபோல்டர் பேர் என்னது phase 1. இந்த phase 1-ஐ நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஃபோல்டரில் நம்ம என்ன ஓப்பன் பண்ணணும், phase 1. ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஒரு சிம்பிளாக ஒரு கோடு எழுத போகிறோம். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு பர்சன் தானே, ஃபஸ்ட்டு பர்சனை காயத்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ demo.html அவங்க ஃபஸ்ட்டாக கோடு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு பேசிக்ஸ் HTML தான் க்ரியேட் பண்ணுறேன். இதில் இவங்க ஒரு ஹெட்டிங் மட்டும் அப்டேட் பண்ணுறாங்க. இதான் அவங்களோட ஃபஸ்ட்டு கோடிங். திஸ் இஸ் மை ஹெட்டிங். அப்டேட் பண்ணிட்டாங்களா? இப்போ அப்டேட் பண்ணதை அவங்க என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரியில் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சி ட்ரைவில் அந்த phase 1 ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் இன் டெர்மினல். ஓகே, ஏன்னா நம்ம டெர்மினலில் தான் கோட் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் என்ன பண்ணுவார்னா person 1 காயத்ரி git init ஃபஸ்ட்டு கிட்டை இனிஷியேட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் git remote, இது செகண்ட் கமெண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த ரெபாசிட்டரியை இவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. git remote add origin. ஆரிஜின் பக்கத்தில் நீங்கள் என்ன ரெபாசிட்டரி லிங்க்கோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கொண்டு அப்டேட் பண்ணிடணும். அப்போ தான் அது இந்த ரெபாசிட்டரியை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கிட் அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதியிருக்க கோடை இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரியில் நான் ஆட் பண்ணுறேன். git add dot. அடுத்தது கமிட். கமிட் பண்ணுறப்ப கவனமாக யார் கமிட் பண்ணுறாங்க, இந்த மெசேஜஸை வச்சே அவங்க கண்டுபிடிச்சிடணும் மேனேஜர் யார், காயத்ரி கமிட் பண்ணியிருக்காங்களா இல்லை கார்த்திக் கமிட் பண்ணியிருக்காங்களா. ஸோ git commit -m காயத்ரி புஷ். காயத்ரி தான் இந்த இன்ஃபர்மேஷனை புஷ் பண்ணுறாங்க. ஓகே, கமிட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் எந்த பிரான்ச் இருக்குது, இங்கே பிரான்ச்சில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த பிரான்ச்சில் இருக்குதுங்கிறத git branch அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு மாஸ்டர் பிரான்ச்சை யார் அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் தான். ஸோ மாஸ்டரில் நம்ம அப்டேட் பண்ண போகிறதில்ல. அதனால காயத்ரி என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு புது பிரான்ச் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இது காமன் பிரான்ச் ஃபார் காயத்ரி as well as another person of கார்த்திக். ஸோ git branch, இந்த பிரான்ச்சோட பேரை அவங்க என்னென்னு வச்சுக்கிறாங்கன்னா டெவலப்மெண்ட்.
இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இப்போ புஷ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, பிரான்ச் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிட் செக் அவுட் எதுக்காக அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ளே நான் மாறணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, மாஸ்டர் மட்டும் தான் இருக்குது. நான் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்விட்ச் டு பிரான்ச் போனதுக்கப்புறம் இப்போ கிட் புஷ் -u ஆரிஜின் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட கோடை இந்த டெவலப்மெண்ட் பிரான்ச்சுக்குள்ளே புஷ் ஆயிரும். காயத்ரி வந்து அவங்க கோடை அவங்க சைடு பண்ண ப்ராசஸை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரான்ச்சுக்குள்ளே புஷ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, புஷ் ஆனதுக்குரிய மெசேஜஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரெபாசிட்டரியில் பார்த்தீங்களா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் டெவலப்மெண்ட் பிரான்ச்சுக்குள்ளே நான் செக் பண்ணேன்னா அந்த கோடு அப்டேட் ஆயிருக்கா பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே அப்டேட் ஆனவுடனே இங்கே பாருங்கள், இப்போ அப்டேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் செகண்டாக என்ன கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் பர்சன் நான் இங்கே வந்து எடிட் பண்ணுறாரு, இதே கோடில் தான் எடிட் பண்ணுறாரு, இதே பிரான்ச்சில் தான் எடிட் பண்ணுறாரு. ஓகேவா, அவரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதே கோடில் தான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே கோடில் தான் அவரும் அக்சஸ் பண்ணுறாரு. சப்போஸ் த செகண்ட் பர்சன் இந்த கோடை எடிட் பண்ணுறாங்க. என்ன எடிட் பண்ணுறாங்கன்னா இப்போ H1 கோடு வந்து காயத்ரி எழுதியிருக்காங்கன்னா கார்த்திக் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு டீமாக பண்ணுறப்ப இந்த செகண்ட் லைன் வந்து செகண்ட் பர்சன் அவங்க சிஸ்டம்லேருந்து பண்ணுறாங்க, அவங்க லேப்டாப்லேருந்து இதே ரெபாசிட்டரியில் இருக்க இதே பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஒரே சிஸ்டமில் பண்ணுறனால உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கேருந்தே எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் 2 பர்சன் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃபை அப்டேட் பண்ணுறது செகண்ட் பர்சன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பேரா அப்படின்னு கார்த்திக் வந்து அப்டேட் பண்ணுறாரு பாருங்கள். நான் எடிட்டில் இங்கேயே எடிட் பண்ணி கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறேன். கமிட் சேஞ்சஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு தெரியணும் இல்லையா யார் எடிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதனால் கார்த்திக் புஷ்ன்றது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அப்டேட் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் அந்த கமிட் மெசேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கமிட் ஆனது எங்கே போய் பார்க்கணுன்னா இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நேராக இங்கே போய் பார்த்தீங்களா 2 கமிட் ஆகிருக்கு. என்ன 2 கமிட்டு அப்படின்னா ஒரு கமிட் வந்து ஃபஸ்ட்டு காயத்ரி பண்ணது, இன்னொரு கமிட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கமிட் யார் பண்ணியிருக்காங்கன்னா கார்த்திக். இந்த அப்டேட் கமிட்டை போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கார்த்திக்னு தெரியும். ஸோ 2 டீம் மெம்பர் இந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபைலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கார்த்திக் புஷ் பண்ணது இந்த பார்த்தீங்களா கார்த்திக் புஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் கார்த்திக் அவர் மிஷின்லேருந்து புஷ் பண்ணியிருக்காரா, அந்த புஷ் பண்ண டேட்டா நமக்கு ரெபாசிட்டரியில் தெரியுது. ஆனால் உங்கள் கோடிங்கில் போய் பார்த்தீங்கன்னா காயத்ரி சைடு அப்டேட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ காயத்ரி அவங்க கோடை கார்த்திக் அந்த செகண்ட் பர்சன் அப்டேட் பண்ணதை இங்கே புல் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிட் புல் ஆரிஜின் டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா. இப்போ நான் புல் பண்ண உடனே உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பேராகிராஃப் கோடு வந்துடும். ஸோ நான் எடுத்துட்டேன். இப்போ கார்த்திக் பண்ண சேஞ்சஸை நான் எடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் காயத்ரி ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, காயத்ரி வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஜஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம டி அப்படின்னு மட்டும் ஆட் பண்ணுறோம். இது காயத்ரியோட சேஞ்சஸ். இப்போ காயத்ரி சேஞ்சஸ் பண்ணோடனே திரும்பவும் என்ன பண்ணணும்னா கிட் ஆட் டாட் commit -m காயத்ரி செகண்ட் புஷ்ன்னு வச்சிடலாம். புஷ் பண்ணிவிட்டு ஃபைலில் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, ஓகே கமிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். கிட் புஷ் -u டெவலப்மெண்ட். இப்போ போய் செக் பண்ணிங்கன்னா கிட் புஷ் ஆரிஜின் மிஸ் பண்ணியிருக்கோம், அதான் நமக்கு வரல. கிட் புஷ் ஆரிஜின் -u டெவலப்மெண்ட்னா நமக்கு புஷ் ஆயிரும். நான் இங்கே பண்ண கமிட்டு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்ப்போமா, ஒரே பிரான்ச்சஸ்லேயே 2 பேரும் சேஞ்சஸ் பார்த்தீங்களா. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். டெவலப்மெண்ட்டில் நமக்கு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் demo.html பார்த்தீங்களா அவங்க புஷ் வந்து காயத்ரியோட புஷ்ஷும் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பர்சன் 1
பர்சன் 2ல புஷ் பண்ணியிருக்காங்க, கமிட் பண்ணியிருக்கோம், அப்புறம் புல் பண்ணியும் எடுத்திருக்கோம். இப்போ ஃபைனலாக ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ண போகிறாருனா இதை மர்ஜ் பண்ண போகிறார். இவங்க 2 பேர் பண்ண கமிட்டையும் அவர் மர்ஜ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ கிட்டில் என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறத கிட் பிரான்ச்சுன்னு பார்க்கணும். ஆனால் இப்போ கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்க பிரான்ச் என்ன தெரியுமா? டெவலப்மெண்ட். இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா கிட் செக் அவுட் மாஸ்டருக்கு மாற்றிடுறேன். மாஸ்டருக்கு மாற்றிட்டு நான் மர்ஜ் பண்ண போகிறேன். கிட் மர்ஜ் எதோட? டெவலப்மெண்ட்டோட. ஓகேவா? இப்போ மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் மர்ஜ் பண்ணால் மட்டும் பத்தாது, புஷ் பண்ணணும். கிட் புஷ் ஆரிஜின் மாஸ்டர். அதாவது நம்ம மர்ஜ் பண்ணதை புஷ் பண்ணி மாஸ்டரில் பார்த்து அது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லிங்க்கை இங்கேருந்து கிளிக் பண்ணி அங்கே போனாலும் சரி, இல்லை இங்கேயே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இல்லை மாஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் அது அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம இதை கிளியராக பார்க்கணுன்னா இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கும். டெவலப்மெண்ட் பிரான்ச்சில் இருக்கிறத மாஸ்டர் பிரான்ச்சஸ்க்கு. ஓகேவா? பார்த்தீங்களா? இதுதான்ப்பா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள்ஸ் புஷ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் பண்ணுறதை வந்து செகண்ட் பர்சன் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா புல் பண்ணி எடுத்துக்குவாங்க. செகண்ட் பர்சன் வந்து புஷ் பண்ணுறத ஃபஸ்ட்டு பர்சன் புல் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி 2 பேருமே ஒரே ரெபாசிட்டரியில் கமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக ப்ராஜெக்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மர்ஜ் பண்ணி ப்ராஜெக்டை வந்து லைவாக செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ப்ராசஸில் தான் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கிட்ஹப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை கிளியராக இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.